Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஃப் டெயில் வச்சும் நல்லியை வச்சும் ஒரு சிம்பிளான சூப் தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. நல்லி வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பீஃப் டெயில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு சூப் வைக்க போறோம். இது வந்து நல்லா ஒரு 6 to 7 டைம்ஸ் வந்து எந்த கவுச்சியும் இல்லாத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் லைட்டாக வேணுன்னா லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த கவுச்சி ஸ்மெல்லுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வந்து நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் நிறையா பேர் வந்து சளி இருமல்னால அவசப்படுவாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சூப் வந்து ரொம்பவே நல்ல மருந்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஹெல்த்தியான சூப்பும் கூட. இப்போ இது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கறி பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண நல்லியையும் டெய்லையும் வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 விசில்ஸ் ஒரு குக்கர் பொறுத்து அந்த விசில் வந்து மாறுபடும். நான் வந்து என் குக்கருக்கு வந்து ஒரு 12 விசில்ஸ் விட்டேன். கரெக்டாக வெந்து நல்லா வந்துருந்துச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 12 விசில்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நான் இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதாங்க ரொம்பவே டேஸ்ட் அண்ட் காரசாரமான ஒரு சுவையான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இடியாப்பத்தோடு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், தோசை இட்லி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் தான் சுட்டுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.